வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். குளிர்பான ஆலைகள் விற்பனை செய்யும் கடைகளில் சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. செய்யாறு அருகே 10 ரூபாய் குளிர்பானம் அருந்திய நிலையில் சிறுமி உயிரிழந்ததால் நடவடிக்கை. ஆளுநரின் சுதந்திர தின உரையை புறக்கணிக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை சேத்துப்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜை சுட்டுப்பிடித்த பெண் எஸ்ஐ வலது காலில் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை. பொள்ளாச்சியில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். நீதிமன்ற உத்தரவுப்படி கடைகளுக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு. சுதந்திர தினத்தில் மாவட்ட தலைநகரங்களில் பைக் பேரணி நடத்த அனுமதி கோரி பாஜக வழக்கு. இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணை. பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது பற்றி முடிவெடுக்க தனி ஆணையம் அமைக்க திட்டமா என தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி கேள்வி. முடிவு எடுத்திருந்தால் கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் காட்பாடி முத்தமிழ் நகர் பகுதி சாலைகளில் 2வது நாளாக தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவுக்கு செல்லும் தண்ணீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 42,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் 45,500 கன அடியாக உயர்வு. தேனி மாவட்டத்தில் கனமழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. பெரியகுளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 53,000 நெருங்கியது. ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்வு. யாரின் நிறுவனம் என தெரியாது என்று கூறிய நிறுவனத்தில் செபி தலைவர் முதலீடு. உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை செபி கூறியது ஹிண்டன்பர்க் அறிக்கை மூலம் தெரிய வந்திருப்பதாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஃபால்ஸ் அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல போட்டது குற்றம். ஒரு அஃபிடவிட் போடும் போது நான் சொல்றதெல்லாம் உண்மை என்று சொல்லி தான் அஃபிடவிட் போடுறீங்க. அதுவும் செபி போடுது அந்த அஃபிடவிட். அந்த போட்ட அஃபிடவிட் ஒரு பொய். அந்த பொய் அஃபிடவிட்டுக்கு யார் காரணம்? அந்த அந்த அமைப்பின் தலைவர் தான் காரணம். அதனால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிதம்பரம், கொள்ளிடம், புத்தூர் பகுதிகளில் 2 மணி நேரம் கடைகள் அடைப்பு. தடுப்பணைகள் கட்டக்கோரி போராட்டம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களை சுதந்திர தினத்தன்று சந்திக்கிறார் பிரதமர் மோடி. பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக கல்லூரிகள் அதிக இடங்களை பிடித்திருப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மற்ற மாநிலங்களை விட உயர்கல்வி தரத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள் உயர்கல்வியை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக கல்லூரிகள் அதிக இடங்களை பிடித்திருப்பதாகவும் மற்ற மாநிலங்களை விட உயர்கல்வி தரத்தில் தமிழ்நாடு அரசு
புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநர் தொடர்ந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தனது பதவிக்காலம் முடிந்தும் பதவியில் RN ரவி இருப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே துண்டிக்கப்பட்ட ஆண் ஒருவரின் தலை பாலத்தில் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் காவலாளி பூவையா என தகவல் வந்துள்ளது. ராஜபாளையம் அருகே ஐயனார் கோவில் சாலையில் உள்ள முடங்கியாற்றுப்பாளையத்தில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையிலான காவலர்கள் பாலத்தின் மேலிருந்த தலையை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவரது உடலையும் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த காவலாளி பூவையா என்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவரை கொன்றது யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் 2வது நாளாக கனமழை பெய்த நிலையில் காட்பாடி பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக நேற்றிரவு கனமழை பெய்தது. இதனால் காட்பாடி முத்தமிழ் நகரில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். முத்தமிழ் நகரில் நேற்று குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மழைநீர் வெளியேற்றப்பட்டது. எனினும் மீண்டும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் வேலூரில் பொன்னை அடுத்த கோட்டநத்தம், பெருமாள் குப்பம், வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் சுமார் 50 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று கர்நாடகாவிலும் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு 18,241 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. குறிப்பாக கபினி அணையில் வினாடிக்கு 5,141 கனஅடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 42,000 கனஅடி நீர்வரத்து உள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக உள்ளதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணை தனது முழு கொள்ளளவான 90 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சேத்துப்பட்டில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ரோஹித் ராஜ் என்பவரை பெண் உதவி காவல் ஆய்வாளர் சுட்டுப்பிடித்தார். 3 கொலை உட்பட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ரோஹித் ராஜ் என்பவர் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் தேனியில் பதுங்கியிருந்த ரோஹித் ராஜை பிடித்த காவலர்கள் சென்னைக்கு அழைத்து வந்தனர். அப்போது சேத்துப்பட்டு பகுதியில் ரோஹித் ராஜ் தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி ரோஹித் ராஜின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார். இதில் படுகாயமடைந்த ரோஹித் ராஜ் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்.